திருப்பரங்குன்றம் பத்தி எரியுதா அப்படி எல்லாம் இல்ல. அவங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆக்கணும்னு இன்னைக்கு சன் பரிவார் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முன்னணி பிஜேபி எல்லாரும் துடிக்கிறாங்க. ஆனா அதற்கு மக்கள் துணை நிக்கிறாங்களான்றதா இல்ல. இப்ப திருப்பரங்குன்றத்துல 100 வருடமா, ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல, 125 வருஷமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட அந்த தீபத்தூண் இருக்குது. அந்த தூண்ல தான் நம்ம இது வரைக்கும் நம்ம ஏத்திட்டு இருக்கோம். இது கடவுளே ஒண்ணும் சொல்லல. இவங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? அத்தாரிட்டியா? ராம் ரவிக்குமார் இவர் யாருங்க? இவர் யாரு? எங்க தாத்தாவா இல்ல எங்க பாட்டியா? நானும் இந்துங்க. அதுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா எனக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீ திமுக, நீ தீகா, நீ பேசக்கூடாது நீங்க சொல்றதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. திடீர்னு ஒரு சர்வே கல்ல கொண்டு வந்து அந்த இடத்துல தீபம் ஏத்தணும்னு அது கோயில் அத்தாரிட்டி சொல்லல. இதுதான் எங்களுடைய தூண், இங்கதான் நாங்க ஏத்தணும்னு சொல்றதை நாங்க எப்படி சார் ஏத்துக்க முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு? நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தான் காரணம். ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்திருக்க கூடாது. நீதியரசர் கொடுத்த தீர்ப்புல உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா? சார், நீதியரசரை பத்தி பேசக்கூடாதான். பேசினா பெரிய பிரச்சனையா. எப்படி எல்லாம் எங்களை பயமுடுத்துறாங்க தெரியுமா? இந்த ஜிஆர் சுவாமிநாதனை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து வரும் சம்பவங்கள்னால முருகன் தமிழ் கடவுளா, இந்து கடவுளா, இல்ல பிஜேபியின் கடவுளான்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. முருகன் யாருடைய கடவுள்? இவங்க வேல் எடுத்து பார்த்தாங்க, அப்பவும் முருகர் வரமாட்டேன்ட்டாங்க. இங்க ஒருத்தர் செருப்பு போடாம நான் நடந்து வரேன், அறுபடை வீட்டுக்கு வந்தாரு, அதுக்கும் முருகர் பயங்கல. சார், தமிழனுக்குன்னு ஒரு அந்த சொரத்தி இருக்கு. பாஜகவை நான் முற்றிலும் எதிர்க்கக்கூடிய சொல்ற விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடல, கண்டன அறிக்கை விடல. நேற்று மழை பெஞ்சு சென்னையில தண்ணி அணிச்சுன்னு கண்டன அறிக்கை விட்டாங்க. பட் இதற்கு அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கையுமே விடலையே மேம். ஏன் எதற்குன்னு தெரியுமா? அதான் சார், நல்ல வேலை கேட்டுங்க. மழை பெஞ்சு அது தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சு அத எல்லா அதிகாரிகளும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பனையூர் பண்ணையாரு மெதுவா எந்திரிச்சு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார். பனையூர்ல இருந்து சென்னையே அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது மதுரை எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார். இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காலம் அது முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமதி நாகநந்தினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு நிலைமையில மதுரையில 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம் பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். இந்த தீபத்தை பத்த வைக்க இவ்வளவு பெரிய எதிர்ப்பா, இல்ல உண்மையில இங்க ஒரு பாஜகவோட சித்தாந்தங்களை மதுரையில கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களே? இதோட பின் விளைவு என்ன? இதோட முன்னோட்டம் என்ன மேம்? இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தோட முன்னோட்டம். அதாவது, அனைவருக்கும் வணக்கங்க. ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் பத்தி எரியுதா அப்படி எல்லாம் இல்ல. அவங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆக்கணும்னு இன்னைக்கு சன் பரிவார் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முன்னணி பிஜேபி எல்லாரும் துடிக்கிறாங்க. ஆனா அதற்கு மக்கள் துணை நிக்கிறாங்களான்றதா இல்ல அப்படிங்கறத இங்க நிதர்சனமா இன்னைக்கு மக்கள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. கார்த்திகை தீபங்க, அது எல்லாத்து வீட்லயும் தீப ஒளி வரணும் அப்படின்றதுக்காக இந்து மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அது நடக்குது. அது பொதுவா எப்படி தெரியுங்களா நம்ம நடத்துவோம்? திருவண்ணாமலையில என்னைக்கு தீபம் ஏத்துறாங்களோ, என்ன டைமுக்கு ஏத்துறாங்களோ அந்த அன்னைக்கு வீட்டுல ஏத்தும். இதுதான். இப்ப திருப்பரங்குன்றத்துல 100 வருடமா, ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 1920 இருந்து இந்த கேஸ் எல்லாம் சிலது நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அதனுடைய இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தரவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அன்னையில இருந்து பார்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட 125 வருஷமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட அந்த தீபத்தூண் இருக்குது. அந்த தூண்ல தான் நம்ம இது வரைக்கும் நம்ம ஏத்திட்டு இருக்கோம், விளக்கு ஏத்திட்டு இருக்கோம். அதை ஏத்தியாச்சு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் அது போய் சேர்ற மாதிரி. இது கடவுளே ஒண்ணும் சொல்லல. இப்போ இவங்களோட ஆஸ்பர் லான்னே பாருங்களேன். அப்போ முருகரே நின்று ஏதாச்சும் சொல்லி இருக்கணும். ஆனா நம்ம முருகர் எதுவும் சொல்லல. அதனாலதான் நாங்க சொல்றோம் அவர் தமிழ் கடவுள் முருகர், எங்களுடைய முருகர். அதனால அவரே ஒண்ணும் பேசாத போது இவங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? அத்தாரிட்டியா? அதுலயும் முக்கியமா அவர் யாருங்க? அது ராம் ரவிக்குமாருங்களா? இல்ல கரெக்ட் தானுங்க, ராம் ரவிக்குமார். இவர் யாருங்க? அவரு
இவர் யாருங்க, எங்க தாத்தாவா இல்ல எங்க பாட்டியா? நானும் இந்துங்க. இப்ப எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா எனக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீ திமுக, நீ திக, நீ பேசக்கூடாது நீங்க சொல்றதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அப்போ என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி எங்களுடைய வழக்குல எப்படி இருக்கோ அதை தானே நாங்க செய்ய முடியும். அப்போ 100 வருஷமா ஒரு பாரம்பரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அதை ஏத்திருக்கிறாங்கல்ல. அவங்க ஏத்துக்கிட்டதை நாங்களும் ஏத்துட்டு தானே இன்னைக்கு செய்யறோம். இவங்க யாரு புதுசா இப்படி ஒரு குரூப் கூடி இருக்கிறாங்க, இதுக்கு நீதி வழக்கெல்லாம் வேற போட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளவு நல்லா நடக்க வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு இறை வழிபாடுங்கிறது ஒரு மக்களுக்கான ஒரு நம்பிக்கை. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பரஸ்பரம் இருக்கும் அத கும்பிடுற மக்களுக்கு. அந்த இடத்துல 144 போடுற அளவுக்கு நீங்க செய்றீங்கன்னா நீங்க உண்மையான இந்துக்களா? இப்பதான் கேள்வி வருது சார். நாங்க திமுக காரங்க இந்துக்களுக்கு விரோதிங்கிறீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அறுபடை வீடுகளுக்கும் நாங்க குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூர்ல இன்னைக்கு மகா அளவுல கும்பாபிஷேகத்தை நடத்தினது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. அதை தாண்டி இன்னைக்கு 1000 கோயில்களுக்கு மேல புனரமைப்பு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. இன்னைக்கும் மூத்தவர்களுக்கான 60ஆம் கல்யாணத்தை முதல் முறையாக நடத்தி காமிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நாங்க சொல்லிட்டே இருக்க முடியும். ஆக ஒரு கார்த்திகை தீபம் நல்ல ஒரு நாள்ல அந்த அன்னைக்கு கோயிலுக்கு கூடி நிம்மதியா போய் கும்பிட விடாம பண்ண இந்த சன் பரிவார், பிஜேபி, இந்து முன்னணி இவங்க இந்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கூட்டமான மக்கள் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம முதல் கட்டமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அங்க இருந்து ஒரு செய்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்து அறநிலைத்துறைன்ற பேர்ல இந்த திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்துன்னு சொல்றாங்க. இது உண்மை? அறநிலைத்துறைன்ற ஒரு பேர்ல திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான விஷயம் சொல்றதுன்னு பரப்புறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? எப்படி சார், இவங்க கோயில் சொத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் நீ எப்படியா ஆக்கிரமிப்பு பண்ணலாம்? உண்டியல் சொத்து கோயிலுக்கு, உண்டியல்ல போடுற நகையில இருந்து எல்லாம் கோயிலுக்கு சொத்தானது. கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்க பில்டிங்கா கட்டியிருக்கீங்களா, அதெல்லாம் தட்டி எடுத்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது கோயிலுக்கான இடமா தான் இருக்கணும்னு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து செய்து இத துரோகம்னு அவங்க சொல்றாங்களா? இத அறநிலைத்துறை எடுத்து செய்துன்னு பேசுறாங்களா? இல்ல, எனக்கு புரியல. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லா கோயில்களிலும் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப நீங்க வருஷம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதுக்கு அப்புறம் இந்த 4 வருஷமா நீங்க போய் பாருங்க, ரொம்ப பரிவட்டமா எல்லா நியூஸ் சேனல்லயுமே போடுறாங்க. லைவ்ல அந்த கலெக்டரேட்டோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய அத்தாரிட்டியோ நாங்க கோயிலோட அறங்காவலர்கள் எல்லாரும் முன்னாடியும் சிசிடிவி கேமரா உட்பட வச்சுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்க வெள்ளை அறிக்கையாவே கொடுத்துட்டு தானே இருக்கோம். இந்த கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு நாங்க பண்றோம்ல. ஒண்ணும் இல்லைங்க, நான் இருக்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல காரமடைன்ற ஒரு கிராமம், அது மேட்டுப்பாளையம் தொகுதியில வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு அரங்கநாதர் கோவில்ல நான் சின்ன வயசுல இருக்கேன். என் கோயில் பக்கத்துலதான் எங்க வீடு. எத்தனையோ இடங்கள் சும்மாதான் இருந்துச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காம்பவுண்ட் செருவுகள் அதுக்கு, அதாவது கோயில் ஆக்கிரமிப்பெல்லாம் தகர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி இன்னைக்கு புனரமைப்பு செஞ்சு இன்னைக்கு கோயிலினுடைய ஆகம விதிப்படி நல்ல முறையில எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படி சார் இவங்க குறைன்னு சொல்லுவாங்க? கிட்டத்தட்ட 2500 கோயில்களுக்கு, சிறு கோயில்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு கூட ஒரு வேளையாவது அந்த பூஜை முறைகள் சரியா போய் சேரணும்னு சொல்லி அதுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. இல்ல அப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு தடை போடுறீங்க? நாங்க எங்க கந்தன் மலையில ஒரு தீபத்தூண் இருக்கு, நாங்க போய் தீபம் ஏத்துறோம். நீங்க இந்துக்கள் மக்களை விரோதி மாதிரி பாக்குறாங்களாம். திமுக அரசு இந்துக்களை விரோதியா பாக்குறாங்க. ஒரு தீபம் ஏத்துறதுக்கு ஏன் தடை போடுறீங்கன்னு கேக்குறாங்க மேம். பரவாயில்ல சார், நல்ல ஒரு கேள்வி. தீபம் ஏத்துறதுக்கு உண்மையாலுமே தடை போட்டோமா? தீபம் எங்க ஏத்துவாங்க? இத்தனை வருஷமா எங்க ஏத்துனாங்க? இத்தனை வருஷம் வேற ஒரு இடத்துல. ஆமா ஆமா சார், நான் பிராங்கா கேக்குறேன். திமுக இந்த பிஜேபி எல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு முருகருக்கு எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் சார். அந்த ஒரு மனப்பான்மையில கேக்குறேன். என் முருகருக்கு நான் ஒரு சர்வே கல்ல தீபம் ஏத்துவனா? சொல்லுங்க. எங்களுக்குன்னு ஒரு 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 இது இருக்குல்ல சார், ஒரு ப்ரையாரிட்டி இருக்குல்ல. இப்ப நான் இந்த இடம் காலங்காலமா இந்த இடத்துலதான் நான் தீபம் ஏத்தணும்னு என்னுடைய முன்னோர்கள் சொன்னது, அதை தாண்டி நாங்க வழியா பார்த்துட்டு வந்தது. அந்த இடத்துல அதாவது தீபம் ஏற்றி கும்பிட்டும் போது எங்களுக்கு அந்த அருள் கிடைச்ச மாதிரி ஒரு இருக்கு, அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. திடீர்னு ஒரு சர்வே கல்ல கொண்டு அந்த இடத்துல தீபம் ஏத்தணும்னு அது கோயில் அத்தாரிட்டி சொல்லல. அந்த இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு ஓகேன்னு கோயில்ல அத்தனை வருஷமா
பூஜை வழி வழியா அவங்களும் பரம்பரையா பூஜை பண்ணவங்க அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த சர்வே எடுக்கக்கூடிய அந்த அலுவலகம் அந்த டீம் அதுவும் வந்து கொடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டும் எந்த விதமான அக்னாலஜியும் கொடுக்கல. அதெல்லாம் இல்லாம திடீர்னு ஒருத்தவங்க இவங்க வந்து இதுதான் எங்களுடைய தூண், இங்கதான் நாங்க ஏத்தணும்னு சொல்றது நாங்க எப்படி சார் ஏத்துக்க முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு? அது காலமா தீபத்தூணா இருந்ததா மேம்? கொஞ்ச வருஷங்களா அது நடக்கலைன்னு சொல்றாங்க. அது தீபத்தூண் சொல்றாங்க. ஏன் சார் திடீர்னு 2025 அதுவும் ஒண்ணு 6 மாசத்துல தேர்தல் வர்றதுனால இப்ப தெரிஞ்சுதா தீபத்தூணுன்னு? ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்க சார், இவங்க கூட்டமே பெரிய கூட்டம். திடீர்னு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இல்ல, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு உருவாவாங்க இவங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் டேட்டாவோட கேக்குறேனே, இன்னைக்கு எத்தனையோ பேர் கேக்குறாங்களே. 1920 இருந்து இந்த தீபத்தூண் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஆனா அப்பெல்லாம் இந்த சர்வே எடுக்கக்கூடிய கல் இந்த இடத்துல தீபத்தூண் இருக்குன்னு ஏன் சொல்லல? 20 கேஸ் நடத்துறாங்க, 26 உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் நடக்குது, 1934 பிரிவு கவுன்சில் மூலியமா அப்ப ஒரு கேஸ் போடுறாங்க, 58, 62, 76 இதெல்லாம் போய் பாருங்க. ஏன் கடைசியா 2021 வரைக்கும் அங்க ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்கல்ல சார், அதுல கூட ஏன் இந்த தீபத்தூண் பத்தி அவங்க பேசல? இத பத்தி ஏன் பிரச்சனையே எடுக்கல? உங்களுக்கு புரியலையா? அவங்களோட எய்மே வந்து இந்த இடத்த ஒரு பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி கொண்டு வரணும், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா. ஆனா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துல நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், அது சிக்கந்தர் மலை கரெக்டுங்களா? அப்படித்தானே அதுக்கு பேர் குறிப்பிடுறோம். அந்த சிக்கந்தருக்குள்ளேயே எங்க கந்தர் இருக்காரு சார், எங்களுடைய முருகர் இருக்காரு. அத நாங்களே அதை ஏத்துக்கிறோம். எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களையும் சகோதரத்துவத்தோட நாங்க பாக்குறோம். இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஒரு இன்டர்வியூவா நான் பார்த்தது அந்த வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாருல, அவரோட இன்டர்வியூ ஒண்ணு போயிட்டு இருக்கு பாருங்களேன், ரொம்ப மோசமா இருக்கு. அவர் பேசுறாரு, என்ன அரோகரான்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கோபம் வருது, அப்போ தர்கால இருந்து 3 வேளையும் நீங்க பாங்கு ஊதுறீங்களே, அப்போ அப்ப வந்து நம்ம பாங்கு ஊதும் போது அல்லான்னு சொல்றோமே, அப்ப அது எத்தனை இந்துக்களுக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும்? என்னைக்காச்சும் ஒரு இந்து வந்து சொல்லியிருக்கோமா? இன்னைக்கும் பாங்கு ஊதும் போது ஏதாச்சும் நிகழ்வு நடத்தினா கூட அதை நிறுத்தி வச்சு என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க வழிபாடு செய்யறாங்க, அவங்க நல்ல முறையில் அந்த வழிபாடு நடத்தணுன்றதுக்காக நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை குறைச்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கோவில் திருவிழா இல்ல ஒரு இப்ப அடுத்த மார்கழி மாசம் வரப்போகுது சார், காலையில 5 மணில இருந்து எல்லா கோயிலையும் பாட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியர் வந்து சண்டை பிடிச்சிருக்காங்களா? ஏன் சார் இப்படி பிரிவினையை ஏற்படுத்துறீங்க? உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க, ஒரு காலம் அது முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அதையெல்லாம் தாண்டி சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் கொண்ட ஒரு மாநிலமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. மத்த இந்த வடநாட்டுல பலிக்கிற பாஷால இங்க ஒரு நாளும் பலிக்காது சார். அதுதான் இவங்களுக்கு வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. புரியுது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க மேம், சில பேர் வந்து இடதுசாரிகள் சொல்றாங்க, இதற்கு வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றிலும் காரணம்னு சொல்ல ஒரு கட்டத்துல நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தான் காரணம். ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்திருக்க கூடாது. இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீதியரசர் கொடுத்த தீர்ப்புல உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா? சார் நீதியரசரை பத்தி பேசக்கூடாதான், பேசினா பெரிய பிரச்சனையா, எப்படி எல்லாம் எங்களை பயமுடுத்துறாங்க தெரியுமா? ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடு, நீதி பெருசா மக்கள் பெருசா சார்? மக்களுக்காக தான் நீதி, நீதிக்காக மக்களை மாத்துறது கிடையாது, அது நம்ம கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. அப்போ யாரு தவறு செஞ்சாலும் தவறுதான். இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், இதுல வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு எப்படிதான் திடீர்னு அது எப்படி 12:45 தான் வந்து கேஸ மென்ஷன் பண்ணுவாராம், 3 மணிக்கு விளக்கேத்தலாம்னு சொல்லுவாராம், 5 மணிக்கு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுவாராம். இந்த ராம் ரவிக்குமார் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு நினைச்சு அவருக்கு பாதுகாப்புக்கு சிஏஎஸ்எஃப். ஏன் சார் இந்த சிஏஎஸ்எஃப்னா அது யாரு? அவங்க எதுக்கு இருக்காங்க? ஏதாச்சும் உச்ச நீதிமன்றத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல உச்ச நீதிபதிகளுக்கு ஏதாச்சும் இது பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டவங்க தானே சிஏஎஸ்எஃப். அவங்க ஒன்றிய அரசு சார்ந்து இருக்காங்க. அவங்களை எதுக்கு ராம் ரவிக்குமாருக்கு ஆதரவா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க? ஏன் அப்படி என்ன தமிழ்நாட்டுல அங்கேதான் கேள்வி வருது. உயர் நீதிமன்றம் இது கேஸ் ஃபைல் பண்றாங்க, போலீஸ் இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் விட்டு ஒன்றியத்திட்ட போய் சிஏஎஸ்எஃப் வீரர்கள் மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல.
பெரிய கேள்வி இல்ல சார். இங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்க ஓகே. அதாவது ஊடகத்தின் மூலமாக மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் திடீர்னு ஒன்றிய அரசு ராமரை விட்டுட்டு, பூரி ஜெகநாதனை விட்டுட்டு, நம்ம கடவுள் முருகரை வந்து பிடிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து முருகரை பிடிக்க அவங்க வரல. இங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி நல்லா இருக்கிற ஊரை கெடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு அங்க நிறைய கூட்டம் வந்துச்சு. நிறைய பேர் வந்து போர்க்களத்துல ஒருத்தரும் வரல. உள்ளூர்காரங்க யாரும் வரல. அதை தாண்டி இந்து மக்கள் அங்க வந்து நிரம்பல. இவங்க இந்த கட்சி நிர்வாகிகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க அத்தனை பேர் அங்க வந்து குவிஞ்சிருக்காங்க. சரி, சிஐஎஃப் எஸ்எஃப் அங்க இருந்துச்சுல, எப்படி இத்தனை பேர் வந்து குவிஞ்சாங்க? ஒன்றிய அரசு பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்லாம தானே சிஐஎஸ்எஃப் அனுப்புது. உச்ச நீதிபதி நீதிபதி தானே அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி இத்தனை பேர்த்த கூட விட்டாங்க? அங்க இன்னைக்கு போலீஸ்காரங்களை அடிச்சிருக்காங்க. தர்காக்கு மேல ஓடுறேன்னு சொல்லி சில பேர் ஓடி இருக்கிறாங்க. அதுக்கு மேல பேரிகேட் அடிச்சு உடைச்சிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் யாரு பொறுப்பெடுத்துக்குவா? இது தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பெடுக்கணும்னு இவங்க திரும்ப சொல்லுவாங்களா, இல்ல இது சிஏஎஃப் அதிகாரினால பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா? சார், இவங்க பயங்கரமா கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு முறையும் முயற்சி பண்றாங்க. ஆனா இது வந்து எடுபட மாட்டேங்குதுங்கிறது, இது எல்லாமே ஃபெயிலியரா போகுது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நம்ம அடுத்தது வேற சினிமா நடிகர் வேற ஆயிட்டாரு சார் அவரு. இனி எல்லாம் அவரை வந்து நம்ம அரசியல் தலைவர்னு அரசியல்வாதி எல்லாம் சொல்லக்கூடாது. சினிமா நடிகர் தலைவர்னு சொல்லுங்க. தலைவர்னு சொல்லுங்க. தலைவர் ஏன் சார் நீங்க வேற? அதுவும் பாருங்க, என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறாரு பாருங்க. அவருக்குள்ள இருக்கிற திறமை இப்பதான் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் எச்ராஜ் அவரெல்லாம் பேசலாம் சார். நாங்க தான் வந்து கோர்ட்டை பத்தியோ ஜட்ஜ பத்தியோ எதுவும் பேசக்கூடாது. ஆனா ஹெச்ராஜா அவர்கள், அவர் இருக்கக்கூடிய பின்புலம், அவர் வந்த சமுதாயம், அதனால கோர்ட்டையும் தப்பா பேசுவாரு, எதை வேணாலும் தப்பா பேசுவாரு. அந்த வீடியோ வைரலே ஆனாலும் அவருக்கு மேல ஒரு பிரச்சனையும் வராது. புரிஞ்சுதா சார்? ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க. அவரோட மெயின் எய்ம் என்ன? இத நான் அயோத்தியா மாத்துவேன். அயோத்தி ராமரோட இடம்பா, அது எதுக்கு எங்களுக்கு வேணும்? எங்களோட நாடு குறிஞ்சி நிலம் தமிழ்நாடு. இங்க வந்து 5 இணைகளை நாங்க போட்டுறோம். அதுக்கு எங்களுடைய கடவுள் முருகன் இருக்கிறாரு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏன் அதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு கேள்வியா இருக்கு சார். இதுலயும் மெயினா நம்ம சொல்ல போனோம்னா 2018-19 சபரிமலையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல சார், பெண்களும் மேல போலாம், சபரிமலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த தீர்ப்பு சொன்னதுபடி பார்த்தோம்னா, அந்த தீர்ப்பு இன்ன வரைக்கும் எக்ஸிகியூஷன் பண்ணல. மக்கள் யாரும் அதை ஏத்துக்கல. அது அவங்களோட நம்பிக்கை, அதை விட்டுருங்க, அதை பத்தி நான் சொல்லல. ஏன் அங்கெல்லாம் சிஏஎஸ்எஃப் அனுப்பல? அனுப்பணும்னு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அப்போ போய் அனுப்பிச்சிருக்கலாம்ல. சிஏஎஸ்எஃப் அனுப்பிச்சு அங்க வந்து நாங்க இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கோம். அங்க இருந்த நீதிபதிகள் நான் சொல்றேன். அப்போ நீதியரசர்கள் வந்து சிஏஎஸ்எஃப் அனுப்பிச்சு அங்க பெண்கள் எல்லாம் வருவாங்க, நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னாங்களா? சார், சிஏஎஸ்எஃப் வேலை அது இல்ல. ஆனா உச்ச நீதிபதியினுடைய வேலையும் இது இல்ல. உச்ச நீதிபதியோட வேலை என்ன? அதாவது நீதியரசனுடைய வேலை என்ன? நீதிமன்றத்துல ஒரு கோர்ட் அது இது கொடுத்துட்டாங்க, ஒரு பதில் கொடுத்துட்டாங்க, விளக்கம் கொடுத்தாச்சுன்னா அப்ப அது நடக்குதா இல்லையான்றத அது மெதுவா பார்த்துட்டு தான் வரணும். ஆனா இவர் எப்படி உடனடியா ஒரு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வழங்குறாரு, அது அடுத்த நாள் எக்ஸிகியூஷன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நிமிஷமே இவ்வளவு அவசரமா இந்த ஒரு தீர்ப்புல மட்டும் இவ்வளவு போக்கஸ்டா எதுக்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இருக்கணும்? இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இவருக்கு நிலுவையில் இருக்கு. நிறைய கேஸ் வந்து இப்படி எல்லாம் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இவ்வளவு ஒரு பிரஷர் போடுறாரு. அதை தாண்டி டெம்பிள் மேல, அதாவது கோயில் அறநிலைத்துறை மேல இவ்வளவு ஒரு பிரஷர் போடுறாருல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். ஏன் இதுக்கு முன்னாடி அதே மதுரையில வந்து அந்த ஏரி குளம் அதெல்லாம் தூர்வாடுறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு போக்கஸ்டு காமிக்கல? அப்ப இது புரியுதா சார்? இது யாரோ சொல்லி எப்படியோ ஒரு வழியில வந்து இது இங்க ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இங்க நிதர்சனமா தெரியுது. இது மக்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நினைக்கிறேன் சார். தொடர்ந்து வரும் சம்பவங்கள்னால முருகன் வந்து தமிழ் கடவுளா, இந்து கடவுளா, இல்ல பிஜேபியின் கடவுளான்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. முருகன் யாருடைய கடவுள் சார்? ரொம்ப ரொம்ப தெளிவா அவர் வந்து என்ன சொல்றது, இப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வேல் எடுத்து பார்த்தாங்க, அப்பவும் முருகர் வரமாட்டேன்ட்டாங்க. அடுத்தது நாங்க காவடி தூக்குறோம், நாங்க அதுக்கும் முருகர் வரமாட்டேன்னாங்க. இங்க ஒருத்தர் செருப்போடாம நான் நடந்து வரேன் அறுபடை வீட்டுக்குன்னாரு, அதுக்கும் முருகர் பயங்கல. சார், தமிழனுக்குன்னு ஒரு அந்த சொரத்தி இருக்கு.
எங்க ஊர் சைடு அப்படிதான் சொல்லுவோம். சொரத்தின்னா அந்த ஒரு தைரியம் இருக்கு, அந்த வீரம் இருக்கு. அது எங்களுக்கு கொடுத்ததே எங்க அப்பன் முருகன் அப்படிங்கும் போது அவர் இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அவர் தமிழ் கடல் முருகன் தான். அதனாலதான் முருகன் மாநாட்டை கூடி நீ நடத்துக்கோ, ஆனா ஜெயிச்சது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது அவருக்கு ரொம்ப தெரியும். நாங்க ரொம்ப கமர்ஷியலா கூட சொல்லுவோம், நீங்க வேல் எடுத்து யாத்திரை தான் போவீங்க, ஆனா முருகர் சொல்லிட்டாரு, பர்மனண்டா இந்த வேல் இவர்கிட்ட இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனாலதான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு பதவி பிரமாணமே செய்தாரு அப்படிங்கறதான் நாங்க ஒரு நிதர்சனமா சொல்லுவோம். சார், எங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார், எங்க ஐயா கலைஞர் சொன்ன மாதிரிதான். அதாவது கடவுளை நாங்கள் வணங்குகிறோமா இல்லையா அப்படிங்கிறது அல்ல விஷயம். கடவுள் வணங்குவோர் எங்களை மதிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமா, அதுதான் விஷயம் அப்படிங்கறதா இன்னைக்கு. உண்மைக்குமே நேத்து திருவண்ணாமலையில மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து கார்த்திகை தீபம் வந்து வெகு விமர்சனையா கொண்டாடப்பட்டுச்சு. அத வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப, இப்ப நீங்க சொல்ற இந்த சிக்கன் திருமலை பிரச்சனை, திருப்பரங்குன்ற பிரச்சனை, அது அந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு கூட அதை போய் சேர்ந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க பண்ற அந்த மத அரசியல், மத சாயம். இவங்க என்ன இப்படிதாயா, அதனாலதானே ஒரு பாட்டிமா சொல்லிச்சு, உங்களுக்கு சோறு வேணா போடுறோம்ப்பா, ஓட்டெல்லாம் போட மாட்டோம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருக்கு சார். இவங்க என்ன பாஷா காமிச்சாலும் அது பலிக்காது அப்படிங்கறதுதான் ரொம்ப நிதர்சனமா இருக்கு. இதை விட இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, திண்டுக்கல்லையும் அந்த முனீஸ்வரர் கோயில்னு நினைக்கிறேன், அங்க வந்து இப்போ அங்க கிறிஸ்தவர்கள் அதிகமா மண்டு கருப்பண்ண சுவாமி கோயில், அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகமா வாழ்ற சார், கருப்பண்ணசாமி கோயில் எல்லாம் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களான்னு சார், என் குலசாமி சார் கருப்பண்ணசாமி, எங்களுக்கு தெரியல. தீபம் போடுறதுக்காக நாங்க போவோம், இல்லன்னு சொல்லல. அப்போ தீபம் போடுறதுக்காக நாங்க போடுறது எல்லாம் ஓகே. ஆனா அங்க வந்து கார்த்திகை தீபம் ஏத்துறோம், நாங்க இது பண்றோம்ன்றதெல்லாம் வந்து அங்க வந்து இந்த மாதிரி 21 எஃப்ஐஆர் கேஸ் வந்தனால அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அங்க இருக்கவங்க 144 போடும்போது எப்படி நீங்க 144 போடலாம், தடை உத்தரவு போடலாம்னு சொல்லி இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஏன் இவங்க வந்து இந்துக்களுக்கு என்ன, இவங்க என்ன காவலர்களா, இவங்க ஏன் இவ்வளோ இது பண்றாங்க, இவங்களுக்கு என்ன அவ்வளவு ப்ரையாரிட்டி, இவங்க யாரு பெரிய அத்தாரிட்டியா வராங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிஜமாலுமே மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எங்க தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இவங்க பிரச்சனை பண்ணதான் நாம யாரு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க யாரு, நம்ம அரசு இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்கோங்கிறத நம்ம மக்கள் கிட்ட தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறாரு. விஷயம் வந்து உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது சார், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், எந்த ஒரு அரசியல் தலைவர்களும், ஏன்னா பாஜகவை வந்து நான் முற்றிலும் எதிர்க்கக்கூடிய சொல்ற விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, கண்டன அறிக்கை இல்லை. நேற்று மழை பெஞ்சு சென்னையில தண்ணி அணிச்சுன்னு கண்டன அறிக்கை விட்டாங்க. பட் இதற்கு வந்து அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கையுமே விடலையே மேம், ஏன் எதற்குன்னு தெரியுமா? அதான் சார், நல்ல வேலை கேட்டீங்க. மழை பெஞ்சு அது தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சு அத எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பனையூர் பண்ணையாரு மெதுவா எந்திரிச்சு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார், பனையூர்ல இருந்து சென்னையே அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது மதுரை எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார். இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு அவருக்கு அறிக்கை கொடுக்கறது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம எலக்கட்சி தானே சார் கேக்குறீங்க, அவரு பஸ் எடுத்துட்டு பாவம் சுத்திட்டு எப்படியாச்சும் எனக்கு என்னோட ரெட்டை சின்னத்தை கொடுத்துருங்க, இருக்கிற ஒரு 4-5 பேர்னாச்சும் கட்சியில இருக்கணுங்க, எல்லாரும் கட்சி மாதிரி போயிடுறாங்கன்னு சொல்லி அவரு போய் அங்க டெல்லியிலேயே விழுந்திருக்கிறாரு. அவர்லாம் இதை பத்தி பேசலாமா சார், பேச முடியுமா? அதுக்கு அவங்களுடைய ஓனர் ஓகே சொல்லுவாரா? யோசிச்சு பார்க்கணும்ல. சுயமரியாதைங்கிற ஒன்னையே இழந்துட்டு இருக்காங்களே சார். அதனாலதான் இன்னைக்கும் நாங்களும் சொல்றோம், மானமும் அறிவும் மனிதருக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நிலைப்பாடு அறிவுதான் கொடுக்கணும். அந்த அறிவினுடைய தெளிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரம்ப இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால மதத்தினுடைய பேர் சொல்லியோ இல்ல அந்த சாயத்தை பூசணும் நம்ம மேல வந்தா அதற்கான பதிலடி மக்களே திருப்பி கொடுப்பாங்க. அதுல எந்த விதமான பிரதிபலனையும் யாரும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்த திருப்பரங்குன்ற வழக்கிலேயே ரொம்ப நம்மளுக்கு நல்லா தெரியுது. எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், முருகர் எங்களுடைய முருகர், முருகர் எங்களுடைய பாட்டன், முருகர் எங்களுடைய கடவுள். இந்த தமிழ் கடவுள் முருகருக்காக வடநாட்டுல இருந்து யாரும் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்களே எங்க முருகரை பாத்துக்குவோம், எங்க முருகர் எங்களை பாத்துக்குவாரு.
பேசாம பஞ்சாயத்தை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் விஷயம் சார். திருப்பரங்குன்றத்தை பற்றிய பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.